என்ன பாஸ், எதுக்கு வர சொன்னீங்க? அதான் வீரபாகு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, என்னன்னு சொன்னா நாங்களும் சேர்ந்து யோசிப்போம்ல. நான் சந்திரிகா ஆண்டி கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். சந்திரிகா கிட்டியா? என்ன சேலஞ்ச் விக்ரம்? அது நிச்சயத்தன்னைக்கு எல்லாரும் முன்னாடி நான் பிரீத்தி கையில மோதிரம் போடுறேன். அப்படி போடலன்னா பிரீத்தியை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறேன். அப்படி நான் மோதிரத்தை போட்டா நீங்க ஸ்ரீஜாவை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடணும்னு எங்களுக்குள்ள ஒரு சேலஞ்ச். எதுக்கு விக்ரம் அப்படி சொன்ன? எனக்கு வேற வழி தெரியல சித்தி. பிரீத்தி அழுகிறத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அந்த ஸ்ரீஜா நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து பிரீத்திய ஒவ்வொரு நிமிஷமும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா. பாவம் பிரீத்தி, அத வெளியில சொல்ல முடியாம தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கா. அந்த ஸ்ரீஜா நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் பிரீத்தியால நிம்மதியா இருக்கவே முடியாது. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். சரிங்க பாஸ், இனி அதை பத்தி பேசி ஒன்றும் நடக்க போறது இல்ல. நீங்க விட்ட சவால் தான். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? இருங்க. இந்தாங்க சித்தி. இது நிச்சய புடவை மாதிரி இருக்கு. நல்லா பாருங்க சித்தி. என்ன பாஸ்? ஓஹோ, நிச்சய புடவை மாதிரி தான் இருக்கு. ஆனா மெட்டீரியல் வேறையா இருக்கே. ஆமா, ஸ்ரீஜாவுக்கு நிச்சய புடவை எடுக்கும் போதே நான் அதே மாதிரி ஒரு புடவை எடுத்துட்டு வந்துட்டேன். சித்தி, இந்த புடவைய நீங்க தான் நாளைக்கு பிரீத்திக்கு கட்டி விடணும். நான் எப்படி விக்ரம்? சொல்றேன். நாளைக்கு பிரீத்தி ரெடி ஆயிட்டு இருக்கும் போது நீங்க இந்த புடவை எடுத்துட்டு போறீங்க. விக்ரம், ஒரு நிமிஷம் இரு. நான் கொடுக்க போற சரி. ஆனா பிரீத்தி என்ன புடவை இது, எதுக்கு கட்ட சொல்றீங்கன்னு கேட்பாளே. பிரீத்தி ஆண்டி, இந்தா. என்ன புடவை ஆண்டி இது? இது நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்து புடவை மாதிரியே இருக்கு. பிரீத்தி, அத்தைக்கு வேணா அந்த ஸ்ரீஜா நிச்சய பொண்ணா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீதான். அதனாலதான் ஸ்ரீஜா கெடுக்கும் போதே உனக்கும் அதே மாதிரியான புடவைய ஆசையா வாங்கின. எனக்காக, என் ஆசைக்காக இந்த புடவைய கட்டிக்கிட்டு நீ நிச்சயத்துக்கு வரணும். என்ன? அப்படி சொன்னா அதுக்கு பிரீத்தி மேடம் நிச்சய புடவை மாதிரியே நான் கட்டினா மட்டும் நிச்சய பொண்ணு ஆயிட முடியாது ஆண்டி. என்னதான் இருந்தாலும் ஸ்ரீஜா தானே விக்ரம்க்கு ஜாதகம் பொருத்தம் பார்த்து அஞ்சனாமா நிச்சயம் பண்ண பொண்ணு. அது மாறாதுல்ல ஆண்டி? அப்படின்னு தானே சொல்லுவாங்க. பிரீத்தி அப்படி சொன்னா சித்தி, அந்த ஸ்ரீஜா யாரா வேணாலும் இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீதான் விக்ரம்க்கு ஏத்த பொண்ணு, இந்த வீட்டு மருமக. அத்தைக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க, எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? இந்த மாதிரி சொன்னா பிரீத்தியால மறுக்கவே முடியாது. கண்டிப்பா வாங்கிப்பா. ஓகே பாஸ், பிரீத்தி மேடத்தை புடவை கட்ட வச்சிடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அதை கட்டினதுக்கு அப்புறம் சித்தி, நீங்க தான் ஸ்டேஜில் ஸ்ரீஜா பக்கத்துல பிரீத்தியை கொண்டு வந்து நிக்க வைக்கணும். அத்தை, ஸ்ரீஜாவுக்கு துணையா பக்கத்துல கிருபாவை நிக்க வைக்கலான்னா அவ நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனால பிரீத்தியை நிக்க வைக்கலாமா? அதுக்கு என்னம்மா, தாராளமா நிக்கவை. சரிங்க அத்தை, வா பிரீத்தி.
அடுத்து என்ன பாஸ் பண்ண போறோம்? ஆ, அடுத்து நீ தான் பண்ணணும். மீ ம். பிரீத்தியும் ஸ்ரீஜாவும் ஒரே மாதிரி ஒரே புடவையில் இருப்பாங்க. அப்போ நீ உன் பக்கத்துல இருக்க கம்பி இழுத்தா பூ மேல இருந்து கொட்டும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் பிரீத்தி கையில மோதிரம் போட்டுருவேன். பாட்டி பார்க்கும்போது ஸ்ரீஜா கையில நான் மோதிரம் போடுற மாதிரி தோணும். விக்ரம், நீ மேடையில பிரீத்தி கையில மோதிரம் போடும்போது பாட்டி பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அதுதான் இல்ல, மேடையில நான் மோதிரம் போடும்போது அப்படியே பூ விழுந்துட்டு இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் பார்க்கும்போது நான் ஸ்ரீஜா கையில தான் போடுற மாதிரி தெரியும். ஒருத்தருக்கு கூட நான் பிரீத்தி கையில போடுற மாதிரி தெரியாது. பாஸ், செம்ம பிளான் பாஸ். வேர்ல்டுலயே இந்த மாதிரி யாரும் பிளான் போட மாட்டாங்க பாஸ். 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒரு கல்யாண பொண்ணையே பொய்யாக்கி நாம நிச்சயம் பண்ண போறோம். சரி பாஸ், ஃப்ளோல நாம வந்துருச்சு, நீங்க பண்ண போறீங்க. விக்ரம் வந்து நம்மள மிரட்டிட்டு போனது, இப்போ மோதிரத்தை கொடுத்தப்போ அவன் ரியாக்ஷனை பார்க்கும்போது கண்டிப்பா இந்த நிச்சயத்தை தடுக்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவான்னு எனக்கு தோணுது. ஏற்கனவே நம்ம பிரீத்தி விஷயத்துல பல தடவை தோத்துருக்கோம். ஆனா இந்த தடவை விக்ரம் கிட்ட நம்ம தோக்கவே கூடாது. கவலைப்படாத ஸ்ரீஜா, இந்த வாட்டி பிரீத்தி விஷயத்துல நாம அவ்வளவு ஈஸியா ஏமாற மாட்டோம். கண்டிப்பா நாம ஜெயிப்போம். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நம்ம கிட்ட அப்படி என்ன பிளான் இருக்கு சொல்லுங்க. பிளான் எல்லாமையா இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லுவேன்? கண்டிப்பா பிளான் இருக்கு. விக்ரம் உன் கையில தான் மோதிரத்தை போடுவான். வேற வழியே இல்ல. விக்ரம் உன் கையில தான் மோதிரத்தை போட்டாகணும். ஏன்னா நிச்சயம் நடக்கும்போது பிரீத்தி இங்க இருந்தா தானே. சொல்லுங்க சந்திரிகா. உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன பண்ணணும்? அவ்வளவுதானே, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். விக்ரம் என்னதான் தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் பிரீத்தியை இந்த வீட்டுல நிறுத்தி வைக்க முடியாது. நிச்சயத்தப்ப அவ இந்த வீட்லயே இருக்க மாட்டா. அம்மா, இன்னைக்கு என் பேரனோட நிச்சயதார்த்தம். இவ்வளவு நாள் நான் கண்ட கனவு இப்ப நினைவாக போகுது. எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிய நீ துணையா இருக்கணும். அம்மா, உட்காருங்க, உட்காரு. ஏய், உட்காரு உட்காரு உட்காரு. அப்படி
இன்னும் சமைக்க ஆரம்பிக்கலையா? சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. சாப்பாடு அருமையா இருக்கணும். அம்மா நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்கம்மா. வர்றவங்க வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி சாப்பாட்டை நாங்க எங்கேயுமே சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லுவாங்க. அது எல்லாரும் ஜூஸ் சாப்பிட்டீங்களா? குடிச்சாச்சு மேடம். சாப்பிட்டீங்களா? அம்மா ஜூஸ் எல்லாருக்கும் கூட. சரிங்க. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? போய் உட்காருங்க. சரிங்கம்மா. சண்முகம், சண்முகம். அம்மா சொல்லுங்கம்மா. கேப்பா வாழை மரம் என்ன கட்டல? எடுக்க போயிருக்காங்கம்மா, வந்துருவாங்க. வந்தோடனே கட்ட சரி, சொல்றேன். இன்னும் கொஞ்சம் அங்க தோரணங்கள்ல கட்ட சொல்லுங்க. அதையும் கட்ட சொல்லிடுறோம்மா. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வெரி குட் வெரி குட். அப்புறம் கல்பனா, அம்மா அத்தை. தட்டு தாம்பூலம் எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கா? அப்படியா? சரிங்க அத்தை. ஓகே. ஏய் பிரீத்தி, உன்னதான் பார்க்கணும்னு நினைச்சேன். மா இங்க வர்றவங்களுக்கு எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுமா. சரிங்கம்மா. போ. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா எப்படி இருக்காங்க பசங்க? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கொடுங்க. அம்மா அங்க பாருங்க, பிரீத்திக்கும் விக்ரமையாக்கும் நடுவுல ரொமான்ஸ் ஓடிட்டு இருக்கு. விடு, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அப்புறம் பாத்துக்கலாம். நல்லா இருக்கு. ஓகே ஓகே. சந்திரிகா, நீங்க என்னடி பண்ற? நான் வரவங்களை வரவேத்துட்டு இருக்கேம்மா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் அங்க ஸ்ரீஜாவை ரெடி பண்ணி கூட்டு வா. சரிம்மா. போ. ஏண்டி, உன்னை யாரடி இங்க வர சொன்னது? யாரடி உன்னை இங்க வர சொன்னது? என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் பிரீத்திக்கு பண்ண கொடுமைக்கு என் மகன் உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவன் சதா அக்கா அக்கான்னு பிரீத்தி பேரை சொல்லிய புழம்பிட்டு இருக்கான். ஹரிஷ்க்கு என்னாச்சு? அம்மா, நீங்க என் மகனை பாக்குறதுக்காக பிரீத்திய 2 நாள் என் கூட அனுப்பி வச்சீங்கன்னா நான் திரும்ப பத்திரமா கரெக்டா அனுப்பி வச்சிருவேமா. ஏன்னா பிரீத்திய பார்த்தா மட்டும்தான் என் பையன் குணமாவான்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சரி, ஆனா எனக்கு என்னமோ உன் மேல அவ்வளவா நம்பிக்கை இல்ல. ஐயோம்மா, நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நான் இப்ப முன்ன மாதிரி எல்லாம் இல்லம்மா. நான் இப்ப ரொம்ப மாறிட்டேன். இத நானே சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா இருந்தாலும் வேற வழி இல்லம்மா. ஒரு தடவை நம்புங்கம்மா. உங்க நம்பிக்கைய நான் நிச்சயம் காப்பாத்துவேன். அம்மா ப்ளீஸ்மா. அப்படியா? நீ பிரீத்தியை கூட்டிட்டு போ.
ஏதாவது நீ தப்பு பண்ணணும்னு நினைச்ச உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். உன்னோட மொத்த டீடைல்ஸும் என்கிட்ட தான் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. நான் எதுவும் பண்ண மாட்டேமா. 2 நாள்ல பிரீத்தி இங்க இருப்பா. பிரீத்தி, எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சுதான் உன்னை அனுப்பி வைக்கணும்னு ஆசை. ஆனா உன் தம்பி இப்ப முடியாம இருக்கான். உனக்கு அவன் ரொம்ப முக்கியம்ல. போய் அவனை பார்த்துட்டு வாமா. ம். பிரீத்தி, உன் சித்தியை பார்த்து நீ எதுக்கும் பயப்படாத. அந்த பொம்பளையினால உன்னை எதுவும் பண்ண முடியாது. 2 நாள், 2 நாள்ல நீ என் கண்ணு முன்னாடி நிப்ப. ம் ம். சரிங்கம்மா. பாவம், பிரீத்திக்கு இருக்கிற ஒரே ஒரு சப்போர்ட் அவ தம்பி மட்டும்தான். உன் தம்பிக்கு எதுவும் ஆகாது. பிரீத்தி, நீ கவலைப்படாத. நகு, நீ பிரீத்தியோட துணிமணியெல்லாம் எடுத்து கொடு. பிரீத்தி போயிட்டு வரட்டும். சரிங்கம்மா. பிரீத்தி, புடி. வரேம்மா. ம், பார்த்து போ. இவன் எப்படி இங்க வந்தான்? இது விக்ரமோட பிளானா தான் இருக்கும். ஹரிஷ், எப்படி இருக்க ஹரிஷ்? உனக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்லக்கா.